யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். பாருங்கள், ஒரு கண்டிஷன் போட்டுடுறேன், அதுக்கு தான் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் சொன்னேன். என்ன வீடியோவில் நடுவில் சீப் காட்டக்கூடாது, ஓகேவா? அது மறுபடியும் பிறகு வீடியோ முடிவு போய் சிரிச்சிக்கலாங்க, விடுங்க. யுவர் ஆனர், ஒரு முக்கியமான ஆலோசனை எனக்கு வேணும், அதுதான் இந்த வீடியோ. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மரக்கறியை தவிர, அது என்ன மரக்கறி? அதான் காய்கறிங்க. காய்கறி தவிர மற்ற எல்லான்னு சொன்னால் அதையும் சொல்லிடுறேன் யுவர் ஆனர். ஆடு மாடுங்க, ஆடு மாடில் கருப்பு சிவப்புங்க. என் சிவப்பு மட்டும் என்ன அது நல்லது பண்ணுச்சு, கெட்டது கருப்பு மட்டும் என்ன கெட்டது பண்ணுச்சு. எல்லாத்தையும் நம்ம சமமாக வச்சுப்போம். கருப்பு சிவப்புங்க, கால்நடைங்க, கோழி உட்பட வச்சுக்கலாம். அதுவும் கால்நடையிலே துணை சார்பு தொழிலாக வருது இல்லையா, அது உட்பட எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், தேசிய விலங்குகளாக தேசிய பறவைகளாக வந்து அறிவிச்சுட்டா நமக்கு பிறகு வர சந்ததியை கூட அடிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும் நம்முடைய நம்பிக்கைகளோட. ஒரு பறவையோ ஒரு விலங்கோ கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா. எதுக்கு அந்த வம்பு? நம்ம நிம்மதியாக போய் கண்ண மூடுறதுக்குள்ளே நம்முடைய வருங்கால தலைமுறை சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம நாட்டில் அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுவோம், சரியா? அதனால் எனக்கு தயவுசெய்து ப்ளீஸ் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். இது எப்படி வந்து இந்த தேசிய விலங்குகளாகவும் தேசிய பறவைகளாகவும் அறிவிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? பெட்டிஷன் தரப்போகிறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். எப்படியாவது என்னுடைய உயிர் இருக்க வரைக்கும், நம்ம மோடி சர்க்கார் ஆட்சியில் பிரதமராக இருக்கிற வரைக்கும் நான் அந்த அவார்டு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அவர் கையால் அந்த அவார்டு வாங்கினோன்னு நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். மத நல்லிணக்க சமய நல்லிணக்க ஒரு ஆலோசனையாக இது கன்சிடர் பண்ணி எனக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.